ஒரு பிக்னில நடந்து போகணும்னு ஒரு பொம்பளை ஆசைப்பட்டு அதுல என்ன தப்பு இருக்கு? அது நம்ம மனசுல தான், நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில நம்ம மனசுல தான் இருக்கு. ஒரு நாளைக்கு இந்தியாவில் 80 எஃப்ஐஆர் ரெக்கார்ட் பண்ணப்படுறது செக்ஷுவல் அசால்ட்ல மட்டுமா. ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு பயம் இல்லை, ஒரு குழந்தை மேல கை வைக்கிறதுக்கு பயம் இல்லை. நான் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதே விட்டுட்டேன். பிகாஸ் ஐ ஃபீல் கான்ஸ்டன்ட்லி தெர் இஸ் ஒன்லி டிஸ்டர்பிங் நியூஸ். குழந்தைங்களுக்கு நடக்கிறது, ஐ மீன் ஓல்டு விமென் ஆர் கெட்டிங் ரேப்ட். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? வாட் இஸ் ஹேப்பனிங் டு அவர் மைண்ட் செட்? ஒருத்தரை கை நீட்டி அடிக்கிறது கூட உனக்கு என்ன அருகதை இருக்கு? வாட் ரைட் டு யூ ஹேவ்? ஒரு செக்ஷுவல் அசால்ட்டை நீங்கள் எப்படி ஓகேன்னு சொல்ல முடியும்? என்ன காரணமாக இருக்கட்டும், அது எப்படி பண்ண முடியும்? We can't even call them animals because I think animals have much better justice in their system. நான் எல்லாம் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ட்ரிப்ளிகேன் வரைக்கும் அது என்ன ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சைக்கிளில் தனியாக போயிட்டு டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு சைக்கிளில் தனியாக வருவேன். இப்போ அனுப்ப முடியுமா? ஒரு 14-15 வயசு பொண்ணை அனுப்ப முடியுமா? 2 கிலோமீட்டர் அனுப்புவீங்களா? ரேவதி இவங்க கனி நாங்கள் 2 பேரும் 2 வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் அஸ்ஸிங்கிற படத்தில் பண்ணியிருக்கோம். அஸ்ஸினா 80, நம்பர் 80. ஸோ இது அனுபவ் சின்ஹா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை வச்சு அதை ட்ராமடைஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் எடுப்பார். இட்ஸ் நாட் நெசசரிலி கம்ப்ளீட்லி எக்ஸாக்ட்லி ட்ரூ இன்சிடென்ட் கிடையாது. பட் அதில் அழகாக ரைட் பண்ணி அதை ட்ராமடைஸ் பண்ணி எடுக்கிற படங்கள் தான் எடுத்திருக்காரு. அண்ட் சொசைட்டியில் ரொம்ப ஈஸியாக நம்ம இக்னோர் பண்ணுற விஷயங்கள். இப்போ தப்புன்னு ஒரு படத்தில் அவரை சும்மா ஒரு 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 பொம்பளைய அடிக்கிறது சர்வசாதாரணமாக நிறைய பேர் எடுத்துக்கிறோம். அது கூடாது என்கிற ஒரு விஷயத்தில் அவர் படம் எடுத்திருந்தார். ஸோ அதே மாதிரி அஸ்ஸிங்கிறது இட் இஸ் ஒரு நாளைக்கு இந்தியாவில் 80 எஃப்ஐஆர் ரெக்கார்ட் பண்ணப்படுறது இந்த ஒரு செக்ஷுவல் அசால்ட்ல மட்டுமா. ஸோ அது நம்ம எல்லாருமே ரொம்ப சர்வசாதாரணமாக ஓகே அப்படின்னு இருக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயமும் அவர் மனசில் இருந்திருக்கு போல. இது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஒரு ஒரு ஒரே பேஸில் போயிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் பேசிக்லி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம், இன்வெஸ்டிகேட்டிவ் கோர்ட் ட்ராமா, அட் த சேம் டைம் ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாம் வச்சு கலந்து ஒரு ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். இட்ஸ் அ ஃபிலிம் தட் நம்ம எல்லாருமே அர்ஜென்ட்டாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு ஃபிலிமாக இருக்குங்கிறதா என்னுடைய ஃபீலிங். ஸோ அஸ்ஸி is basically a film that you have to watch urgently. Everybody has to watch urgently. பல வருஷங்களா இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பல laws இருக்கு. There are so many laws on paper. But how many laws are getting implemented? How many people know about the laws, to ask for the laws, ask for their rights, to understand what to do? Nobody knows what to do. Everybody is so shocked because அந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் அசால்ட் இன்சிடென்ட் இஸ் வெரி ஷாக்கிங். நோபடி கேன் அக்செப்ட் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் டூ மச். ஸோ அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறது, யார் என்ன பண்ணுறது, அண்ட் ஹவு டு யூ டூ இட்? அண்ட் எனிவே நம்ம இந்த மாதிரி பேசிகிட்டே தான் இருக்கோம். பல வருஷங்களாக பேசிகிட்டு இருக்கோம். பல லாஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆஃபீஸில் பேசுகிறோம், வீட்டில் பேசுகிறோம், சொசைட்டியில் பேசுகிறோம், ப்ரெஸ்ஸில் பேசுகிறோம். பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிகாஸ் அது கோர்ட்டு கேஸுன்னு போயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு வருஷங்களாக நீடிட்டு இருக்கும். அந்த மாதிரி வருஷமாக நீடிட்டு இருந்ததுக்கு நம்ம எதுக்கு நம்ம பிள்ளையோ இல்லையோ நம்ம ஒய்ஃபோ இல்லை எதுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் அனுபவிக்கணும்? இப்படியெல்லாம் எவ்ரிபடி திங்ஸ் லைக் தேட். பட் தெர் ஹேஸ் டு பி அ ஸ்டாப், இல்லையா? ஸோ இந்த மாதிரி நினைக்கிறதுனால யாருக்கும் பயம் இல்லை. ஒரு பொண்ணு மேலே கை வைக்கிறதுக்கு பயம் இல்லை, ஒரு குழந்தை மேலே கை வைக்கிறதுக்கு பயம் இல்லை. என்னெல்லாமோ நியூஸ் படிக்கிறோம். நான் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதே விட்டுட்டேன். பிகாஸ் ஐ ஃபீல் கான்ஸ்டன்ட்லி தெர் இஸ் ஒன்லி டிஸ்டர்பிங் நியூஸ். இல்லை ட்ராமடைஸ் பண்ணுறதுக்காக இப்போல்லாம் இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து என்ன வியூஸும் இந்த நம்பர் ஆஃப் வியூஸ், நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ்க்காக மட்டும் ட்ராமடைஸ் பண்ணி பண்ணுற நியூஸ் பலதும் இருக்குது.
நான் அதை பற்றி பேசலாம். That is not my concern at all. No, let's not argue about the dress at all. Dress is not the question. It is the attitude. அவ்வளோதான். That's what you're trying to say. குழந்தைங்களுக்கு நடக்கிறது, I mean, old women are getting raped. What are you talking about? What is happening to our mindset? நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு உலகத்தை நம்ம ஆண் குழந்தைங்களோட மனசில் நம்ம வந்து போட்டுட்ருக்கோன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் லைக் ஐ டோன்ட் நோ. எனக்கு சொல்யூஷன்ஸ் கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சமுதாயமாக ஒரு சொல்யூஷன் கண்டெத்தி தான் ஆகணும். ஸோ இந்த அஸ்ஸிங்கிற படத்தில் ஐ கீப் கம்மிங் பேக் டு தட். அதில் வந்து பல லேயர்ஸ் அனுபவ் சின்ஹா த டைரக்டர் அண்ட் ரைட்டர் ஹேவ் வெரி பியூட்டிஃபுல்லி அவங்க வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இட் யூனோ அன் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி, இம்மீடியட் ஃபேமிலி, அந்த இம்மீடியட் ஃபேமிலிக்கு அப்புறம் ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, தென் அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு, த சோஷியல் மீடியா, த ப்ரெஸ், தென் த பர்பெட்ரேட்டர்ஸ் பண்ண தோஸ் பாய்ஸ், அவங்களோட ஃபேமிலி. ஸோ ஹீ ஹாஸ் எக்ஸ்ப்ளோர்ட் த லேயர்ஸ் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் அண்ட் இன் தி எண்ட் ஹவு டு யூ சால்வ் திஸ்? பிகாஸ் இது ஒரு கேஸில் முடிய போகிறது இல்லை, பட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் முடியக்கூடிய ஒரு விஷயம்தான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பனிஷ்மெண்ட் இருக்குது. நம்ம வந்து இந்தியாவில் இருக்குது, பேப்பரில் இருக்குது. நம்ம வந்து பாக்ஸோ கேஸ்னால் இட் இஸ் லைஃப் டேர்ம். It is 18 plus to this thing, assault at certain degrees. It talks about 40 years, 20 years. எல்லாம் இருக்கு. But how many people get punished? எத்தனை ஒரு நாளைக்கு 80 complaints, 80 written complaints, FIRக்கு வராமல் பயந்து போன வேற எத்தனையோ பேர் இருக்கலாம். பட் இந்த 80 FIRஸில் எத்தனை பேரோட கம்ப்ளைண்ட்ஸில் அந்த அசால்ட் பண்ண பர்பெட்ரேட்டர்ஸோ இல்லை யூனோ இவங்க அப்யூசர்ஸோ எத்தனை பேர் பனிஷ் ஆயிருக்காங்க? லா இருக்கு இல்லை பற்றி இல்லை. இட்ஸ் அபவுட் ஆர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் திஸ் செக்ஷுவல் அசால்ட் இட் செல்ஃப். அதுதான் பிரச்சனை. அண்ட் அந்த ஆட்டிடியூட் ஃபார் எவ்ரிபடி, ஃப்ரம் ஃபேமிலி to society, to law, to government, to justice, everything, every level. The attitude that, you know, அது வந்து I don't know, they don't feel it is important. I think it is one of the most important. Safety in our society for women and children is very, very important. And I think now we need to voice it out. முன்னாடி எல்லாரும் வந்து ஐயோ ஏதாவது ஆச்சுன்னா யாருக்கிட்டையும் பேசாத, ஊரில் யாருக்கிட்டையும் சொல்லாத, நம்ம விட்டுடலாம், யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் முடி மறைக்கிறது. ஆனால் அவங்க வந்து எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. No, I don't believe any of this can be the reason. The reason is that you feel you have the right to abuse another human being. ஒருத்தரை வந்து கை நீட்டி அடிக்கிறது கூட உனக்கு என்ன அருகதை இருக்கு? வாட் ரைட் டு யூ ஹாவ்? நோபடி ஹேஸ் தட் ரைட். உனக்கு இருக்கு. யூ கேன் ஹாவ், எனிபடி கேன் யூனோ டூ வாட் தே வாண்ட். ஒரு பிக்னியில் நடந்து போனோன்னு ஒரு பொம்பளை ஆசைப்பட்டா அதில் என்ன தப்பு இருக்கு? அது நம்ம மனசுல தான், நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் நம்ம மனசுல தான் இருக்கு. சரி, ஒரு கல்யாணத்துக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணி போனோம், பீச்சுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணி போனோம். பீச்சில் வந்து பட்டுப்படவை போட்டுட்டு நம்ம கடலில் இறங்க முடியுமா? முடியாதுல்ல. அண்ட் சோஷியல் மீடியா இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக். அண்ட் இதெல்லாம் இட் இஸ் எக்ஸ்கியூசஸ். Even before social media this happens, no? Exactly. சோஷியல் மீடியா வந்தனால கொஞ்சம் நிறைய தெரியறது. பட் இப்போ வந்து தெரியாம எத்தனையோ இருக்கும். I don't, that is not an excuse, that's an excuse. எந்த காரணமா இருக்கட்டும், அது எப்படி வந்து இது ஓகேன்னு சொல்றீங்க? ஒரு செக்ஷுவல் அசால்ட்டை நீங்க எப்படி ஓகேன்னு சொல்ல முடியும்? என்ன காரணமா இருக்கட்டும், அது எப்படி பண்ண முடியும்? என்ன அதிகாரம் இருக்கு? என்ன, how can you even say?
நம்ம இதெல்லாம் எக்ஸ்கியூசஸுங்க. ஒருத்தருடைய ஆட்டிடியூட், நம்ம சொசைட்டியோட ஆட்டிடியூட், நம்ம மேல் என்ன யூனோ மேல் ஈகோவா இல்லை அது என்னன்னு தெரியல. தெர் இஸ் அன் ஆட்டிடியூட், தெர் இஸ் அன் ஈகோ. என்னை பொறுத்த வரைக்கும் அது மட்டும்தான். நம்ம வந்து அவங்கள வந்து என்ன சொல்றது, we can't even call them animals because I think animals have much better justice in their system. Because animals are much better. இல்ல how can I say that? எனக்கு எங்க அப்பா இருக்கார்ல, எங்க அப்பா தானே நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா எங்க அப்பா கொடுத்த நாலேஜ் இருக்கு, என்னுடைய புருஷன் கொடுத்த நாலேஜ் இருக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த நாலேஜ் இருக்கு. ஒட்டுமொத்தமா யார் சொல்ல முடியும்? என்ன சூப்பர் கேள்வி. சட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூலும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, பெண்களுக்கு தான் அதிகபட்சமான சலுகைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை பல பெண்கள் வந்து மிஸ்யூஸாவும் பண்றாங்க. அதனால பல ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அது ஆண்கள் கிட்ட பேச சொல்லுங்க வேணும்னா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ்னு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து குழந்தைங்க, பெண்கள், அதை பத்தி என்ன சொல்றீங்க நீங்க? எப்ப பார்த்தாலும் இதை பேசுங்க அது பேசுங்க, அப்படி கிடையாது. we need a society which is safe. அவ்வளவுதான். இந்த சேஃப் சொசைட்டிக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது அரசாங்கம் செய்யறது ஒரு விஷயம், சொசைட்டி நம்மளா செய்யறது ஒரு விஷயம், நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களை வளர்க்குறது ஒரு விஷயம், ஸ்கூல்ல நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒரு விஷயம். There are many aspects in a person's life that makes you feel. ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைன்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும்னா நான் உங்களை நண்பரா பார்க்குறேன். ஒரு உங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடிய ஒரு 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 நம்பிக்கையானவரா நான் பார்க்குறேன். அது இருக்கக்கூடாதா? இது நடக்குது அது நடக்குது நம்ம இப்படியே சொல்லி அங்கேயே இருப்போம். அதான் பெட்டர். மேற்கொண்டு பார்வை. Okay. Yeah, it's the same thing. No, I think these are different aspects. And idla vandu, like I said, Anubhav sir has taken every aspect of what happens when a woman is sexually assaulted, from her emotions to every layer of the society. சட்டம் வந்து கரெக்டாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இருக்கிற சட்டத்தையே எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கும். அது முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி செகண்டரி. என்னோட இது வந்து ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள் டுவர்ட்ஸ் அ செக்ஷுவல் அசால்ட். இது வந்து கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. அது வரணும் ஃபார் எவ்ரிபடி. அது வந்து அதை பற்றி பேசாமல் இருந்து அதை வந்து கார்பெட் கடியில் அது அப்படி தள்ளி போட்டுட்டு உட்காந்து இருக்கிறதுல எந்த ஒரு, உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் பேர குழந்தைங்களுக்கும் ஒரு சேஃபான ஒரு சொசைட்டி கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? அந்த கேள்வி தான் எல்லார்கிட்டையும். நான் எல்லாம் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ட்ரிப்ளிகேன் வரைக்கும் அது என்ன ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சைக்கிளில் தனியாக போயிட்டு டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு சைக்கிளில் தனியாக வருவேன். இப்போ அனுப்ப முடியுமா? ஒரு 14-15 வயசு பொண்ணை அனுப்ப முடியுமா? 2 கிலோமீட்டர் அனுப்புவீங்களா? அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. எல்லாருக்கும் வேலைக்கு போனோம்ல. இப்போ வந்து நைட் டைம் வேலை நிறைய ஜாஸ்தி ஆயிருக்கு. தட் இஸ் ஹவு இட் இஸ், தட் இஸ் ஹவு சொசைட்டி இஸ். அவ ஏன் வேலைக்கு போறான்னு கேட்குற கேள்வி கரெக்ட் இல்லை. அந்த வேலை போகிற டைம்ல சேஃபான சொசைட்டி கொடுக்க வேண்டிய ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஆஸ் அ சொசைட்டி, ஆஸ் கவர்மெண்ட், ஆஸ் எவ்ரி பர்சன், தட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி.